தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். இது ஒரு டாஸ்க்கு. கம்பல்சரி இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் சார் நினச்சிக்கங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடிக்கு மேலே கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடை இருக்கிற சூழ்நிலையில் விஜய் சார் பார்த்தீங்கன்னா நிறைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அந்த தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றலைன்னா மற்ற கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சாரை தவறாக விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முதலமைச்சராக இருந்தேன்னா இதை தான் செய்வேன். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வழிமுறைகள் கொடுத்துருப்பேன். தமிழ்நாட்டுடைய கடனை எப்படி அடைக்கலான்னு. அதன் பிரகாரம் தமிழ்நாட்டுடைய கடன் அனைத்தையும் அடைச்சிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இலவச திட்டங்கள் அனைத்தும் முற்றிலுமாக ஒழிச்சு கட்டிடுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா சாலை மறியல் பண்ணியும் இல்லை போராட்டம் பண்ணியும் எங்களுக்கு இந்த இலவச திட்டங்கள் கொடுன்னு யாரும் கேட்கல. இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் ஜெயிப்பதற்காக பல இலவச திட்டங்களை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை கெடுத்து குட்டுச்சோறாக்கி வச்சுருக்காங்க. அதனால் இலவச திட்டங்கள் அனைத்தும் முற்றிலுமாக ஒழிச்சு கட்டிடுவேன். அப்புறம் என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில் பல தொழில் நிறுவனங்களை நிறுவுவேன். அதில் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இதெல்லாம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு சரி செய்கிற வகையில் திட்டங்களை வகுப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு அவர்களுக்கு இலவச திட்டங்கள் வழங்குவேன். அவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண்களுக்கு அரசு வேலை, ஏதோ ஒரு அரசு வேலை வழங்குவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவேன். போதைப்பொருள் இல்லாத தமிழகமாக மாற்றுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதான் பண்ணுவேன். என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு புகார் பெட்டி வைப்பேன். புகார் பெட்டி வைக்க சொல்லி கலெக்டருக்கு ஆர்டர் பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் தண்ணீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, சாலை பிரச்சனை, பஸ் பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை புகாராக தெரிவித்தாங்கன்னா அந்த குறைகளை கேட்டு அதற்கான திட்டங்களை வகுப்பேன். இப்படி செய்தால் தமிழகம் வளர்ச்சி அடையும். இது என்னுடைய கருத்து. நான் முதலமைச்சராக இருந்தேன்னா இதைத்தான் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.